ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தாப்பம் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வீட்ல இட்லி மாவு, அரிசி மாவெல்லாம் அரைக்க மறந்துட்டீங்கனாலோ, டக்குன்னு ஏதாவது டிஃபன் செய்யணும்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரவா ஊத்தாப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எப்பவுமே ரவையில உப்புமா செய்யறவங்க இந்த மாதிரி புதுசா ரவா ஊத்தாப்பமும் செஞ்சீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்ல இருக்க எல்லாருமே. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஊத்தாப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். எந்த கப்ல நம்ம வெள்ளை ரவையை அளந்தமோ அதே கப்ல 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நார்மலா உப்புமா செய்யற ரவை தான் யூஸ் பண்ணிருக்கேங்க. நல்லா சன்னமா இருக்கும் இல்லையா, அதுதான். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். இப்ப நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுறலாங்க. மாவு ஊறி வர்றதுக்குள்ள நம்ம ஊத்தாப்பத்துக்கு ஏத்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். 1/2 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். நம்ம நார்மலா செய்யற தேங்காய் சட்னி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. பாருங்க, சட்னி இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்ப அரைச்ச சட்னிய பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பை சட்னியோடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கு, ஆனா தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டை விட இன்னுமே சூப்பரா இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஊத்தாப்பம் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1 கேரட், 1/2 கேப்சிகம், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 இன்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகாவை விதையை எடுத்துட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா பொடியா நறுக்கியிருக்கேன். நீங்க வேணும்னா கேரட் எல்லாம் துருவி கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம மாவும் பாருங்க, நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். ரவைங்கிறனால நல்லா ஊறி ரவை நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும். நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். இதோடவே நம்ம ஊத்தாப்பம் ஊத்துறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்ஸ்டன்டா செய்யறனால நல்லா சாஃப்ட் ஆகறதுக்காக சேர்த்திருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியா இருக்கும், அதனால எக்ஸ்ட்ராவா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் மாவோட சேர்த்துக்கலாங்க. பாதி அளவுக்கு மாவோட கலந்துட்டு மீதி நம்ம ஊத்தாப்பம் ஊத்தும் போது மேல சேர்த்துக்க போறோம். இப்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துட்டேன். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க. கடைசியா ஒரு கையளவு நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம இன்ஸ்டன்ட் ஊத்தாப்பத்துக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மெத்துன்னு சாஃப்டான ஊத்தாப்பம் கிடைக்கும். இப்ப நம்ம ஊத்தாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். ஊத்தாப்பம் ரெடி பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஊத்தாப்பம் பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலான தோசைக்கல்லையே செஞ்சுக்கலாங்க. இப்ப பேன்ல ஆயில நல்லா தடவி விட்டுட்டு ஊத்தாப்பம் ஊத்திக்கலாம். 1 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு குழியிலையும். இப்ப 1 கரண்டி மாவை ஒவ்வொரு குழியிலையுமே நான் சேர்த்துட்டேங்க. மேல தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வேக வைக்க வேண்டாம். இப்ப மாவு சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மேல சேர்த்துட்டேன். இதுக்கு மேல வேணும்னா நீங்க காரப்பொடியோ இல்லைன்னா இட்லி பொடி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மெதுவா அப்படியே திருப்பிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சைடெல்லாம் அப்படியே வெந்து நடுவில் மட்டும் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல திருப்பினோம்னா சரியா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஊத்தாப்பத்தையுமே நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வேக வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், மறுபடியும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். நம்மளோட ஊத்தாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட்
ரவா ஊத்தாப்பம் சூப்பரா ரெடிங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட் எல்லாமே மாவுக்குள்ள சேர்த்து கலந்து நம்ம ஊத்தி இருக்கறனால சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்டுக்குமே நம்ம அந்த காயெல்லாம் கிடைக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நம்ம செஞ்சிருக்கிற சட்னியோட சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். இதோட கார சட்னி வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த இன்ஸ்டன்டான ரவா ஊத்தாப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.